Hey lovelies, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்சம் க்ளீனிங் அதுக்கப்புறம் அம்மா வெளியே கூட்டிட்டு போற வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் கொஞ்சம் பாலானஞ்ச பங்களா மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நாளா நம்ம யூஸ் பண்ணாம. ஸோ அம்மா வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே இன்னைக்கு எடுத்து நம்ம க்ளீன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மேலே இருக்க பருப்பு அதுக்கப்புறம் பச்சை பயிறு இது எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்க பாக்ஸை வந்து நம்ம நீட்டாக க்ளீன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணும் இல்லைங்களா, அதுக்கு தனித்தனி பாத்திரமா எடுத்து ஒன்று ஒன்று கொட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி குட்டி பேப்பர்ஸ் எல்லாம் நான் அதிகமாக கலெக்ட் பண்ணி வைப்பேன், ஏதாவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அதை வந்து டைனிங் டேபிளில் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எல்லா பல்சஸையும் காய வச்சுட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்கள் வீட்டில் அம்மா வந்திருக்கும் போது பயங்கரமாக நான் செஞ்சு முடிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு வேலையுமே இருக்காது, எல்லாமே அவங்களே செஞ்சுருவாங்க. சும்மா இதெல்லாம் எடுத்து வைக்கிறது மட்டும்தான் வேலை. குக்கிங்லேருந்து எல்லா வேலையும் அம்மா வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் ஜாலி தான். ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஃபீல் இருக்கும், மேரேஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்துட்டாங்கன்னா. ஸோ அப்படியே ஜாலியாக இருந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆஸ் யூஷுவல் பழைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன், இந்த பேம்பு ரேக்கில் மேலே ஃபஸ்ட் ரேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அந்த ஷேக் குடிக்கிறது, ஸ்மூதி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, அந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொத்தி வச்சுருந்தேன். ஸோ இவ்வளோ தான், அதிகமாக நான் வந்து வச்சுருக்க மாட்டேன், தேவைக்கு உண்டான திங்ஸ் மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். ஸோ எல்லாத்தையுமே நீட்டாக கழுவி வச்சாச்சு. இப்போ பேக்கெட்ஸில் இருக்கிறது எல்லாமே அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். நான் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 9 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதே மாதிரியான பாக்ஸ் வந்து நம்மளோட யூடியூப்லேயுமே இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் டேக் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்க்கலாம். பட் அதுக்கு வந்து பிளாக் லிட்டாக இருந்தது. பிளாக் லிட் வந்து இன்னும் கொஞ்சம் ராயலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். எப்போவுமே ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ இட்லி ரைஸ் வந்து இந்த செம்படத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதாங்க, முக்கால்வாசி எல்லாத்தையுமே அம்மாவே எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து அடுக்கிறது மட்டும்தான் வேலை. ஸோ செகண்ட் ட்ராக்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா தானிய வகைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். செகண்ட் ரேக்கை முடிச்சுட்டு கீழே தேர்ட் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேம்பு பேஸ்கெட் வச்சுருப்பேன். அந்த பேஸ்கெட்குள்ளே எல்லா மசாலா வகைகளும் நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி கண்ணாடி ஜாரில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது, அப்பப்போ மாற்றி போட்டுருவோம். அதுக்காக வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு எழுதி அந்த பேஸ்கெட்குள்ளே வச்சு நான் வச்சுருவேன். ஏன்னா தனித்தனியாக வச்சோம்னா கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சைடில் வந்து நம்மளுக்கு எந்த தடுப்பும் இல்லை. அதனால் இந்த பேஸ்கெட்டில் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணிடுவேன் தேர்ட் ரேக்கில். அதுக்கப்புறம் இந்த டீ காஃபி கண்டெய்னர்ஸ் வந்து சும்மா இருந்தது, சரி அதையும் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கரில் வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இந்த ஸ்டிக்கரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோலேயே இருக்குது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ராடக்ட்டையும் நான் வந்து டேக் பண்ணுறேன், என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ப்ராடக்ட் டேக் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இது எழுதி வச்சதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி நீட்டாக எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அதையும் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 பேஸ்கெட் வச்சு அதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ், புதுசாக இருக்க அந்த மைதா அதுக்கப்புறம் கோதுமை ஆயில், எக்ஸ்ட்ரா ஆயில், இது எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணாததெல்லாம் இந்த பேஸ்கெட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேஸ்கெட் பக்கத்துலேயே வச்சு எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் இந்த ஸ்டோரேஜ் கிளிப்பெல்லாம் போட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த பேஸ்கெட்டில் வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டக்குன்னு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதையும் வச்சிடலாம். கீழே கடைசி ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் செம்படம் அதுக்கப்புறம் வந்து அரிசி வெரைட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வச்சுருவேன். நான் இங்கே பாஸ்மதி ரைஸு, ரெட் ரைஸு அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் அங்கே வச்சாச்சு. இப்போ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல புதுசான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் ஸ்பேஸ் மாற்றி வச்சுருப்பேன். இது வந்து அந்த பக்கம் இருந்துச்சு இந்த ரேக்கு, இப்போ கொஞ்சம் சேஞ்சுக்காக இந்த பக்கம் வச்சுருக்கேன். இந்த ரேக் வந்து என்னோடய ஹால் பேக் ஸ்டோர்லேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வந்து மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் அடுத்த வேலை. ஓகே மம்மி மாலுக்கு போகலாமா? ஓகே போகலாம். அடுத்து எங்கே போனோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கத்தில் இருக்க மாரி நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம். நினைக்கிறேன் இந்த மாலை தவிர உனக்கு வேறு இடமே கிடைக்காது, எப்போ பார்த்தாலும் இந்த மாலுக்கே கொண்டு ரொம்ப எலெக்ஷனில் ஓட்டு போட்டுருங்க எல்லாரும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே விஆர் கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ அம்மா விளையாடுறா அப்படின்னு சொன்னாங்களா, சரி ஓகே கொஞ்சம் ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமில் கொஞ்சம் நேரம் ஜாலி பண்ணிட்டு இருந்தோம். மேலே ரோப்பு எங்கள் அம்மாவும் அப்படியே தரையில் நிற்கிறனா இல்லைனா பறக்கிறனா அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சா? வாங்க. நீங்கள் பேசத்தாங்க அங்கே தூரமாக கேட்குற பின்னால் வந்து வர
மாதிரி கேக்குதா? கேக்குது. சரி வாங்க. நல்லா இருக்குது. நீ போய் பாரு. எடுத்துருக்க மீ. அம்மா முடிச்சோன்னே எங்கள் மாமா அதெல்லாம் எடுக்க முடியாது. அதெல்லாம் அந்த சைடுல தெரியும். இதுல அந்த அதுல தெரியும் நீங்க என்ன எதுல போறீங்க அப்படிங்கறத காமிப்பாங்க. இவங்க 2 பேர்த்தையும் வச்சு நான் ஃபன் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் என்ன வச்சு அந்த இடமே ஃபன் பண்ணிடுச்சு. ஒரு ஜாம்பி கேமுக்கு சும்மா போனேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு பின்னாடி திரும்பி பார்த்தா 2 பேர் ஜாம்பி என்னை கொள்றதுக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க. கொள்றா வெடிகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபன் ஆயிடுச்சு என்னை வச்சு. ஸோ அந்த ஷார்ட்ஸையும் நான் அப்லோட் பண்ணுற பாருங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சக்கரை தான் பத்து. சூடு கம்மியா இருக்கு. 40 ரூபா சொல்லி யூடியூப் சேனல் எடுத்து மூடிருந்தாங்க. 40 ரூபாய்க்கு வரல. கேஸ் போட்டு அந்த அன்னைக்கு ஃபுல்லாக ஒரே ஜாலியாக க்ளீனிங், அதுக்கப்புறம் அவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக போச்சு. அடுத்த நாள் வந்து சன்ரைஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா முட்டை வெயிலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் போனால் கொஞ்சம் க்ரௌட் இருக்காது, டிஸ்னியும் கொஞ்சம் ஜாலியாக விளையாடும் அப்படின்னு சொல்லி போனோம். முன்னாடி போகிறாங்களா? கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போன 1 மணி நேரத்துலேயே கண்ணு கூசுற அளவுக்கு வெயில் வந்துருச்சு. சரி இருந்தாலும் வந்ததுக்கு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் நடந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். பீச்சுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு நல்லா போஸ்ட்லாம் கொடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் டிஸ்னியை வந்து அன்லீஷ் பண்ணிட்டோம். அவன் ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் ஓடி எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டு இருந்தான். அப்படின்னா கேமரா பாருங்க. காலங்காத்தால வெயிலில் வந்து உட்கார வச்சுட்டு பீச்சுனா எல்லாம் லெஷராக கூப்பிட்டு போவாங்க. அமிச்சோ ஈவினிங் டைம் இன்னொரு நாள் வராவா டிஸ்னி அங்கே வர. ஒரு வழியாக வெயிலேருந்து சீக்கிரம் கிளம்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.